இது கூட சில்லி பவுடர் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ், ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதில் வேணும்னா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் முட்டை ஆட் பண்ணல. அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம், கிறிஸ்பியாக வரும். நாங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணல. இப்படியே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அரை ஹவர் ஊற வச்சுட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.